சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பன்னீர் டிஷ்ஷை விரும்பி சாப்பிடாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. கடைகளில் வாங்கக்கூடிய பன்னீரை நம்ம வீட்டில் சமைத்து அதை எடுத்துக்கொள்கிறோம். இன்னும் பல நேரங்களில் நாம செல்லக்கூடிய திருமண விசேஷங்கள், பிற விசேஷங்கள் மற்றும் ஹோட்டல்கள் இங்கே எல்லாமே இயல்பாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான டிஷ்ஷாக இன்னைக்கு இந்த பன்னீர் அப்படின்றது மாறிவிட்டது. அதை இயற்கையாக நம்ம பாலில் இருந்து தயாரிப்பதால் அதில் அதிக புரதம், கால்சியம், விட்டமின் B12 மேலும் பல மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அதுல நிறைய இருக்கிறது. சரி, இப்ப இந்த பன்னீர் அப்படின்றது உடலுக்கு நல்லது. இப்ப உண்மையான ட்விஸ்ட் என்னன்னா, நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய பன்னீர் நல்ல பன்னீரா கெட்ட பன்னீரா? இந்த பன்னீர் அப்படின்றது 3 விதமாக உலா கொண்டிருக்கிறது. ஒன்னு, இயற்கையான முறையில பால்ல இருந்து தயாரிக்கப்படும் பன்னீர் உடலுக்கு மிக மிக நல்லது. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா கலப்படம் நிறைந்த பன்னீர் தவிர்க்கப்பட வேண்டியது. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா இந்த FSSAI அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு அங்கீகரிக்கக்கூடிய இந்த செயற்கை பன்னீர் இதுவும் மார்க்கெட்ல இருக்கு. இப்ப இந்த அனலாக் பன்னீர்னு சொல்லக்கூடிய சிந்தட்டிக் பன்னீருக்கும் அடல்ட்ரேட்டட் பன்னீர்னு சொல்லக்கூடிய கலப்படம் செய்த பன்னீருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர், பாம் ஆயில், ஸ்ட்ராங் டிடர்ஜென்ட் பவுடர், சோடியம் கார்பனேட், இன்னும் பல உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கலந்திருக்கிறது. சிந்தட்டிக் பன்னீரையோ அனலாக் பன்னீரையோ நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்முடைய கிட்னியும் லிவரும் நிச்சயமாக பாதிப்படையும். இது இயற்கை பன்னீரா செயற்கை பன்னீரான்றதை கண்டறியறதுக்கு நிறைய எளிய முறை பரிசோதனைகள்லாம் இருந்த போதும் நம்ம சாப்பிட போற இடத்துக்கெல்லாம் இந்த பரிசோதனைகளை போய் செய்து பார்த்து கொண்டு இருக்க முடியாது. எனவே இந்த பன்னீர் சாப்பிடுவது என்பது உங்கள் உடலுக்கு நல்லதொரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனா அதை நீங்கள் சொந்தமாக வீட்டில் தயார் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லதொரு ஆரோக்கியத்திற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.